நமக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 1:30 நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா, கர்த்தர் அந்த பிள்ளைகள் சார்பாக வந்து நின்று விடுவார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரை வாசித்தால் அதை பார்க்கலாம். மனிதர்கள் இருக்காமல் போகலாம், மனிதர்கள் ஒருவேளை சொன்னதை செய்யாமல் போகலாம், மனிதர்களே விரோதமாய் கூட எழும்பலாம், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல நின்னாலும் கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுவார். யோசுவாவுடைய நாட்களை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 10:11 எமோரியரோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது வானத்திலிருந்து பெரிய கற்களை ஆண்டவர் விழ பண்ணாராம். பாருங்க, அந்த சத்துருக்களை அழிக்கிறதுக்கு வானத்திலிருந்து கற்களை போடுறார் ஆண்டவர். அந்த மாதிரி கல்மலையை போல கல் விழுந்து அதுல நிறைய பேர் பட்டயத்தால் மரித்தவர்களை காட்டிலும் வானத்திலிருந்து விழுந்து கற்களினால் மரித்தவர்கள் ஏராளம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நினைக்கிறோம் யாராவது நபரை கொடுப்பார்கள், அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் தமது கரத்தை நீட்டி கூட யுத்தம் பண்ணி சத்துருக்களை அழிக்க முடியும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் உங்கள் சூழ்நிலையிலே சோர்ந்து போய் விட வேண்டாம். எத்தனை நாட்கள் இந்த யுத்தம், எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் இந்த பலவீனம், எத்தனை நாட்கள் இந்த பிசாசின் கிரியைகள் என்று சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவருடைய சார்பாக அவருக்காக நிற்கும் பொழுது அவர் ஒருபோது கைவிட மாட்டார். ஒரு அருமையான விவசாய குடும்பம் கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏராளமான வயல்கள் உண்டு. அதுல கிடைக்கிற பலன்கள் எல்லாம் நல்ல ஆலயத்திற்கு நிறைய கொடுத்து அந்த குடும்பமா செய்வாங்க, முன்னின்று நடத்துவாங்க. இதுல ஒரு கூட்டத்திற்கு பிடிக்கவே இல்லை. இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு என்ன பண்ணாங்க, 2 பேரை செட் பண்ணி இந்த வயல்கள் எல்லாம் விளைந்து அறுவடைக்கு வரும் நேரத்துல அதை தீயிட்டு கொளுத்தி விட வேண்டும் என்று அனுப்பிட்டாங்க. இந்த நாட்களையும் சூழ்நிலையை பார்த்துட்டே போய் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த 2 பேரும் போய் என்ன பண்ணாங்க, தீ கொளுத்திட்டாங்க. ஒரு ஓரத்துல தீய வச்சாச்சு. அது வேகமாக பிடிக்கும். அது ஏக்கர் கணக்குல விளைந்து தானி நல்ல அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்றுதான் இதை அப்படின்னு சொல்லும்போது அதை தீப்பிடிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்துட்டு அந்த நேரத்துல அந்த விவசாயியுடைய மகன் பார்த்துட்டு ஓடி வாரான் தகப்பட்ட சொல்ல, அப்பா நம்ம வயல் தீப்பிடிச்சு எரியுது, வாங்க ஏதாவது பண்ணலாமான்னு அந்த தகப்பனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அணைக்க முடியும், காட்டு தீ மாறி அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சரிப்பா உடனே வீட்டுல முழங்கால் போடுறாங்க. இது ஒரு பக்கம் அப்படி நடந்த உடனே மறுபக்கத்துல அந்த தீயை கொளுத்தின 2 பேரும் ஒரு மரத்தின் ஓரத்துல தூரத்துல நின்று வேடிக்கை பாக்குறாங்க என்னதான் நடக்குன்னு சொல்லி. இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் திடீர்னு இடி மின்னல்கள் விழ ஆரம்பிக்கிறது. இடி முழங்குகிறது, மின்னல் வருகிறது. உடனே பானம் அதிகமான மழை அந்த இடத்துல சொரிகிறது. மழை வருண்டே வாய்ப்பே கிடையாது. டக்குன்னு மழையும் பெய்கிறது. மழை பெய்த உடனே என்ன நடந்ததுன்னா, அந்த எரிகிற தீகள் அப்படி பரவாதபடி அணைந்து போய்விட்டது. கொஞ்சம் இடம் தான் டேமேஜ் ஆச்சு, இதெல்லாம் காப்பாற்றப்பட்டு விட்டது. மழை பெய்யுதுன்னு சொல்லி பார்த்து விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி வந்து பாக்குறாரு, வயல்கள் எல்லாமே காப்பாற்றப்பட்டு விட்டது. அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? வேடிக்கை பார்த்தாங்களா தீ வச்ச 2 பேர், என்ன நடக்கு நம்ம பார்க்க தான் போறோம்ட்டு அவங்க நின்ன மரத்திலே இடி விழுந்திருக்குது. அந்த மின்னல் தாக்கி இடி விழுந்து 2 பேர் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். அவளை அனுப்பினவர்கள் ஆடி போய் விட்டார்களா? பாருங்கள், இதுதான் கர்த்தர் பண்ணுகிற யுத்தம். இவங்க ஒண்ணு நினைக்கலாம், காலி பண்ணிடுவோம், உன்னை அவ்வளவுதான் இல்லாம ஆக்கிறோம், குடும்பமே இருக்காதுன்னு பல பேர் சவால் விட்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீர் என்று சொன்னால், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் மட்டுமல்ல, சத்துருக்களும் சுற்றிலும் இருக்கவர் பார்ப்பார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இது அப்படியே நடக்கும். நீ தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்ப, யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. யுத்தத்தில் வல்லவராகிய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பலவித போராட்டங்களை சந்திக்க நேரிடுதுப்பா. பலவித காரியங்கள தோற்றும் நாங்கள் போய்விடுகிறோம். யாரும் இல்லங்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புகிற காலத்திலும் நாங்க வந்துட்டோம்ப்பா. ஆனா நீங்க இருக்கிறீங்க. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவரப்பா. அந்த ஒரு சிந்தையோடு நாங்கள் தொடர்ந்து உம்மை சார்ந்து கொண்டு நீரே எங்களுக்கு எச்சமானா யுத்த வீரரா எல்லாமாக இருந்து செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு அப்பா அநீதியாய் அப்பா இன்னைக்கு துன்பப்படுத்தப்படுகிற பிள்ளைகள் பாரு, கண்ணோக்கி பாருங்க. சத்துருவின் பிடிகளை போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்துங்க. அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டுங்கப்பா. விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், நாம உயர்த்தப்படட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உண்டு.
அவரை சார்ந்து கொள்வோம். யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். சத்துருக்கள் இல்பொருளாய் மாறி விடுவார்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.